இந்த லென்த் நாட்களில் இந்த நாளில் நாம் பார்க்க வேண்டிய ரீடிங் பேசேஜ், நான் டெய்லி ஒரு ரீடிங் பேசேஜ் உங்களுக்கு கொடுக்குறேன். அதை நீங்கள் படிக்க ஆரம்பித்தால் இந்த லென்த் நாட்டில் 40 நாளில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 4 புத்தகங்களை முடித்து விடலாம். பாருங்க, இன்றைக்கு ரீடிங் பேசேஜ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மத்தேயு 4ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம். அதுலேருந்து ஒரு வசனத்தை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். Jesus answered, "It is written, man does not live on bread alone, but on every word that comes from the mouth of God." பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்ட பிறகு வனாந்தரத்தில், இந்த டெசர்ட் வில்டர்னஸ் வனாந்தரத்தில் அவர் 40 நாட்கள் உபவாசம் இருக்கிறார். 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் ஃபாஸ்டிங் 40 days and 40 nights he was hungry போட்டிருக்கு. அப்போ பாருங்கள், அவர் பசியாக இருந்தார். அவருக்கு பசி இருந்தது. 40 நாட்கள் உபவாசம் இருந்த பிறகு ரைட் பசியாக இருந்தார். இந்த நேரத்தில் தான் பிசாசு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சோதிக்க பிசாசானவன் வருகிறான். கர்த்தர் உங்களுக்கு ஒரு வெளிப்பாடை கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது நீங்கள் இருக்கும் சிச்சுவேஷனை தான் பிசாசானவன் பயன்படுத்துவான் எப்பொழுதும். இப்போ நமக்கு காசு இல்லாமல் இருக்கா, கஷ்டத்தில் இருக்கிறோமா, இல்லை குடும்பத்தில் சண்டையா, இல்லை நமக்கு இப்போ ப்ரமோஷன் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோமா, வேலையில் ரொம்ப கஷ்டமா, இல்லை நமக்கு உடம்பு சரியில்லையா, இந்த சூழ்நிலையை தான் பிசாசானவன் முதலாவது டார்கெட் பண்ணுவான், முதலாவது பயன்படுத்துவான் அவனுக்கு சாதகமாக திருப்புவதற்காக. The tempter came to him and said, "If you are the son of God, tell these stones to become bread." ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வரும்பொழுது கூட வசனத்தை கோட் பண்ணி தான் சொல்கிறான். பாருங்க, உபாகமம் வசனத்தை கோட் பண்ணி சொல்கிறான். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை கோட் பண்ணி சொல்கிறான். பாருங்க, இதே தான் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? நீங்கள் தேவகுமாரனா? நம்மளுடைய ஈகோவை அவன் டச் பண்ணுறான். பசி நேரம், இந்த நேரத்தில் அந்த சூழ்நிலையை அறிந்து கொண்டு நீங்கள் தேவகுமாரனா அப்படின்னு ஈகோவை டச் பண்ணுறான். அப்படின்னா என்ன பண்ணுங்க? ப்ரூவ் பண்ணுங்க என்னன்னு, நீங்கள் யாருன்னு. இங்கே இருக்கிற இந்த கற்களை எல்லாம் அப்பமாய் மாற்றி சாப்பிடுங்க. ஆமாம், அப்படி தானே, நான் தேவகுமாரன் தானே, இதில் என்ன இருக்குது அப்படின்ற ஒரு ஈகோவை அவன் தொடுகிறான். நமக்கு இது வரைக்கும் பதிலே நம்ம தேடினே இருப்போம். என்ன, எப்படி பண்ணலாம், இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா பிசாசானவன் அதுக்கு பதிலும் தரான். நம்ம ஈகோவையும் இது பண்ணிவிட்டு அதுக்கு இப்படி செய்யலாமே நீங்கள். அவன் ஆயுதமாய் எடுத்த காரியம் வேத வசனத்தையே எடுத்து அதை புரட்டி போட்டு நம்மை பாவத்தில் விழ பார்க்க வைக்கிறான். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன பதில் என்ன பாருங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன பதில், மனிதன், man does not live by bread alone. ஆண்டவருக்கு பசி இருந்தது, ஆனாலும் அவர் பிசாசானவனுக்கு ஒரு சரியான பதிலை கொடுத்தார். மனிதன் வெறும் அப்பத்தினால் மட்டும் பிழைப்பது அல்ல, கர்த்தருடைய ஒவ்வொரு வார்த்தையிலிருந்தும் அவன் பிழைப்பான். The giver is greater than the gift. ஆனால் ஜீவன் எதன் மூலமாக? கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, இஃப் யூ ட்ரஸ்ட் அண்ட் பிலீவ் இன் த வேர்ட் ஆஃப் காட், கீழ்ப்படிந்து நீங்கள் நடக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை மாறும். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார்.